உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம். பாபாவின் மண்ணிறங்கி வந்த தெய்வம் மிகச்சிறந்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களுக்காக படித்து காண்பிக்க போகிறோம். உலகின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பக்தனுக்கு சாயியின் அறிவுரையாக கூட அது இருக்கலாம், அல்லது பக்தனின் கேள்விக்கு சாயியின் பதிலாக கூட அது இருக்கலாம். இப்பொழுது படிப்போம். 239வது பக்கம். சாய்பாபாவின் குடும்பம் என தாஸ்கான் மகராஜ் வர்ணித்திருப்பது: ஊக்கம் அவரது தந்தை, இரக்கம் அவரது தங்கை, பாகுபாடு பாராத தீர்ப்பு அவரது சகோதரர்கள், இந்த பூமியே அவருடைய கட்டில். கோதாவரி கரையில் ராஜமுந்திரியில் வசித்து வந்தவர் சாது வாசுதேவானந்தா. அவர் ஒருமுறை ஷீரடிக்கு செல்வதாய் புறப்பட்ட பக்தன் ஒருவனிடம் ஒரு தேங்காயையும் தனது வாழ்த்துக்களையும் தந்து இவ்விரண்டையும் கொண்டு போய் சாய்பாபாவிடம் சேர்ப்பித்து விடுமாறு கூறினார். அந்த பக்தனும் அவனுடைய நண்பர்களும் போகும் வழியில் உணவு தயாரிப்பில் அந்த தேங்காயை உபயோகப்படுத்தி விட்டார்கள். ஷீரடிக்கு போய் சாய்பாபாவின் தரிசனமும் முடித்தார்கள். சாய் அப்பொழுது அவரிடம் கேட்டார், கொண்டு வந்த எனக்கான தேங்காய் எங்கே? அதை உடனே என்னிடம் கொடுங்கள். என் சகோதரன் கொடுத்தனுப்பிய தேங்காயை பெற்றுக்கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன். அந்த பக்தனும் அவனுடைய நண்பர்களும் அத்தேங்காயை என்ன செய்து விட்டார்கள் என்பது சாய்பாபாவுக்கு தெரியும். ஆகையால் அவர் சொன்னார், எனக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய சொத்தினை தவறான சேர்க்கையின் காரணமாக நீ தொலைத்து விட்டு வந்து நிற்கின்றாய். தனது கள்ளத்தனத்தினை ஒப்புக்கொண்ட பக்தன் உடனடியாக ஒரு தேங்காயை கொண்டு வந்து கொடுத்து விடுவதாக வேண்டினான். அவனை தடுத்து நிறுத்திய சாய்பாபா சொன்னார், அந்த இன்னொரு தேங்காய் வாசுதேவா தந்த தேங்காயை போன்ற மதிப்போ தகுதியோ அற்றது. கிணற்று நீர் கோதாவரி நீரோடு ஒப்பீடாக நிற்க முடியாது. விடு, நடந்தது நடந்துவிட்டது. நீங்கள் எல்லோருமே என் பிள்ளைகள். ஆகவே கோபம் கொண்டு இப்பொழுது ஆகிவிடப் போவது ஒன்றுமில்லை. இந்து முஸ்லிம் ஒருமைப்பாட்டுக்கு ஒரு வாழும் இலக்கணம் என்று சாய்பாபாவை வர்ணித்திருக்கிறார் நரசிம்ஹ சுவாமிஜி. அவரது வாழ்க்கையும் அருளுரைகளும் இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்கள் மற்றும் சமயங்களுக்கான ஒற்றுமையை அழுத்தமாகவும் பலமாகவும் மிகுந்த விசையுடனும் உணர்ச்சி பூர்வமாக விளக்கிய அவதார நோக்கங்களாகும். பிறப்பாலும் வளர்ப்பாலும் அவர் ஒரு இந்துவா அல்லது முஸ்லிமா என்பது அவருடைய கடைசி மூச்சுக்காற்று இயங்கிய வரை ஒருவரும் அறிந்திராத ஒரு விஷயம். அவர் மதத்தையும் ஆக்கி வைத்து பரப்பவில்லை. அவருக்குள் இந்துத்துவமும் இஸ்லாமும் பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்திருந்ததால் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பது கடைசி வரை யாருக்குமே தெரியவில்லை. மதம் பற்றி முடிவெடுப்பது அத்தனை சுலபமானதாய் அமையவும் இல்லை. இந்நிலையிலும் மக்கள் விடாது அவர்களுக்கு தோன்றியவாறு முடிவுகளை வரைந்து அறிவிக்க அவர்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க மட்டுமே முடிந்தது சாய்பாபாவால். ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சாணி கொம்பில் போய் நின்றுவிட்ட சாய்பாபா குரோதத்தில் தன் உடைகளை அனைத்தையும் களைந்தெறிந்து பிறந்த மேனியாய் நின்றபடி கத்தினார், பிரயோஜனமற்ற பக்தர்களே, இப்பொழுது முயன்று பார்த்து நான் இந்துவா அல்லது முஸ்லிமா என சொல்லுங்கள். அவரது நெருக்கமான சிஷ்யரான சந்தோர்கர் அவருடைய உயிருறுப்பு சதை நீக்கப்படவில்லை என்றார். ஆனால் ஏனைய சிலர் அப்படி பண்ணப்பட்டிருந்தது என எண்ணினார்கள். ஒரு முஸ்லிம் பக்கீரால் ஆளாக்கப்பட்டதால் உயிர் உறுப்பை சுற்றிய சதை அவருக்கு நீக்கப்பட்டிருக்கும் சாத்தியம் உண்டு என்கிறார் நரசிம்ஹ சுவாமிஜி. இது நடந்துள்ளதா இல்லையா என்பதெல்லாம் அவரை பொறுத்தமற்றில் தேவையற்ற விஷயமானது, அற்ப சமாச்சாரமானது. இதே போல மற்றொரு சர்ச்சையை சில புண்ணியவான்கள் பக்தர்கள் எழுப்பினார்கள். அவர் காது குத்தி இருந்ததாகவும் ஆகவே அவர் ஒரு இந்து என்றும் சொன்னார்கள். இத்தனை இருந்தும் தனது அமைதி காலம் அந்திம காலம் வரை தன்னுடைய பிறப்பு பற்றியும் ஆரம்ப கால குழந்தை பிராயம் பற்றியும் எந்த தகவலையும் அவர் மெனக்கிடவே இல்லை. யாரிடமும் எதுவும் சொல்லவும் இல்லை. அற்புதமான ஒரு பதிவாக அமைந்துவிட்டது. இது சாய் பக்தர்களில் யாரோ ஒருவருக்கான ஒரு கேள்விக்கான விடை அல்ல. உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அத்துணை சாய் பக்தர்களுக்கும் என்றாவது ஒரு நாள் அவர்களின் மனதில் தோன்றிய கேள்விக்கான விடையைத்தான் இன்று பாபா சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாபாவின் பரிபூர்ண ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.